6 வருட மர்மம். ஒரு தங்கத்தோடு ஒரு பெரிய கொடூரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. கிரேன் பாஸ், கொழும்பின் நடுப்பகுதியில் நடந்த இரட்டை கொலை. அப்போது 2020. உலகம் முழுவதும் கொரோனா அச்சத்தில் இருந்த காலம். அந்த நேரத்தில் கிராண்ட் பாஸ் கம்பிக்கொடுவத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதியினர் ஒரு நாள் திடீரென மாயமானார்கள். வெளிநாடு போயிருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க என்று பலர் பல யூகங்கள் சொன்னார்கள். ஆனா உண்மை யாருக்கும் தெரியாது. 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன விஷயம் இந்த வழக்கை திருப்பி போடுது. ஒரு தங்கத்தோடு உயிரிழந்த பெண்ணின் சகோதரி ஒரு நாள் அண்டை வீட்டு பெண்ணை பார்த்தபோது அதிர்ச்சி அடைகிறாங்க. அவருடைய சகோதரி காணாமல் போகும்போது அணிந்திருந்த அதே தங்கத்தோடு அந்த பெண்ணின் காதுகளில் மின்னியது. அந்த ஒரு சந்தேகம் ஒரு பெரிய புகாராக மாறுது. வழக்கு மீண்டும் திறக்கப்படுது. விசாரணைகள் ஆரம்பமாகுது. மறைந்திருந்த உண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர ஆரம்பிக்குது. அந்த இரவு ஒரு சாதாரண வாக்குவாதம் ஒரு கொடூர முடிவா மாறுது. போதைக்கு அடிமையான அண்டை வீட்டுக்காரர் நள்ளிரவுல அந்த தம்பதியினரை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றார். அங்கே கூர்மையான ஆயுதங்களால கழுத்தை அறுத்தும் தலையை துண்டித்தும் கொடூரமாக கொலை செய்கிறார். அது மட்டுமல்ல, சடலங்களை மறைக்க வீட்டின் பின்புறம் ஒரு குழி தோண்டப்பட்டது. அதற்கு மேல் ஒரு சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டது. 6 வருடங்கள் அந்த கொடூர ரகசியத்தின் மேலேயே அவர்கள் நடமாடி வாழ்ந்தார்கள். இறுதியாக அந்த சிமெண்ட் தளம் உடைக்கப்பட்டது. உள்ளே எலும்புக்கூடுகள், ஆடைகள். 6 வருடங்களாக புதைந்திருந்த உண்மை வெளியே வந்தது. ஒரு தங்கத்தோடு ஒரு பெரிய நீதியை வெளியே கொண்டு வந்தது. போதை, ஆத்திரம் ஒரு மனிதனை எவ்வளவு கொடூரமாக மாற்றும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி.